ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுறது ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், மாமனிதர் முக்தார் அவர்கள் எடுத்த ஒரு நேர்காணல். டென்மார்க்கில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய அண்ணன் மனோகரனுடைய மகன் கார்த்திக் அவர்கிட்ட எடுக்கிறாரு. அது விஷயமான ஒரு முன்னோட்டம் போட்டிருந்தார். நான் இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல பார்க்கறதே இல்லை. என்னை பற்றி கூட ஏதோ முன்னாடி ஒன்று போட்டிருந்ததா சொல்லியிருந்தாரு. நான் அதை பார்க்கவே இல்லை, பார்க்கறதே இல்லை இந்த மாதிரியான விடயங்களை. இருந்தாலும் இது ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். பார்க்குறப்ப ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர் முதல்ல எப்படி ஊடகவியலாளர்னு இருக்கிறாங்க. இந்த ஊடகம், சமூகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஊடகத்துக்கான சமூகத்துக்கான ஊடகம்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த மாற்றத்துக்கான ஊடகம், இன்னும் மற்றதுக்கான ஊடகம்னு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள் எல்லாம் இப்படியான மனிதரை எந்த விதத்தில் பார்க்கிறார்கள்? சீமானுக்கு எதிராக கருத்தியல் போர் என்றால் சித்தாந்த அடிப்படையில் பேசுறதுன்னா தாராளமாக நீங்கள் பேசலாம். இவராகவே திட்ட வேண்டியதெல்லாம் திட்டி ஒரு கேள்வியாக வைக்கிறது இது எந்த விதத்தில் இருக்குது அப்படின்னு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 35 ஆண்டுகால அனுபவம் என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டு எனக்கு ஆதங்கத்தில் நான் கேள்வியாக வச்சு அதுக்கு பதில் அவர் சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் அதை நான் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது எந்த விதத்தில் சரியாக இருக்குது? ஊடக அறம், ஊடக கூட்டம் இது எப்படி அனுமதிக்குது பார்க்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கட்டும். சீமான் அவர்களை மிக கொச்சையாக பேசி, கடைசியாக அவருடைய குடும்பம் வரைக்கும் பேசி, மனைவி பேசி கொச்சையாக பேசி போட்டிருக்கிற ஒரு அதற்கு முன்னாடி தலைப்பில் இதுக்கு முந்தின ஒரு இதில் தலைப்பில் தே மகன் அப்படின்னு பேரில் தலைப்பிலே அதெல்லாம் வச்சு போட்டிருக்காரு. இவர் ஒரு பெரிய ஊடகவியலாளர், பெரிய கேள்விகளின் நாயகன் அப்படின்லாம் தலைப்பை கொடுத்து தோழர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், இன்னும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதர்கள், பெரிய மனிதர்கள் எல்லாம் போனாங்க. இப்போ இவர்களுடைய மனைவிகளை எல்லாம் யாரோ ஒரு பத்திரிகையாளர் அப்படி பேசும்போது அவர்கள் எப்படி உணர்வார்கள் அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் அந்த கேள்வியாக வைக்கிறேன். தோழர் திருமாவளவனுக்கு திருமணம் ஆகலை, விடுங்க. மனைவி ஒரு வேளை இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி கேட்குறா அப்படின்ற ஒருத்தர் ஊடகவியலாளர் எடுத்து பேசுகிறாங்க. அவங்க என்ன மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் விமர்சிங்க எல்லாரையுமே. திராவிட தரப்பில் அவ்வளோ 24 கேரட் சுத்த தங்கம்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ பேசுகிறது எடுத்தால் கூட ஒரு யுகத்துக்கான வரலாறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எபிசோடு அப்படின்னா கூட இந்த ஆண்டு முடிஞ்சு அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு நீண்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ கதைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் எடுத்தாவே 10 எபிசோடு குறையாமல் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தலைவர்களை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன்னா நம்ம பேசலாம். அது இல்லை அரசியல். இது இந்த மக்களுக்கான எந்த அரசியலை கொடுக்கணும், எது பேசு பொருளாக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருந்தது. இப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்து ஒரு வேளை நாளைக்கு மாறலாம். ஆளுங்கட்சியாக இது நாம் தமிழர் கட்சியோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லது அதிமுகவோ ஏதோ ஒரு கட்சி வருது. அது வேற யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு அவன் தான் ஊடகவியலாளர்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய நிதியை கொடுத்து பற்றாக்குறைக்கு அவருக்கு மிரட்டல் இருக்குன்னு 2 கன்மென், போலீஸ் பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு 2 பேரை கொடுத்து நீ என்ன வேணாலும் பேசு அப்படின்னு சொல்லி பேச தொடங்கி, அப்படி பேசக்கூடிய நபர்கள் ஸ்டாலினிலிருந்து தொடங்கி பேச தொடங்கினா ஆரம்பித்தா என்ன ஆகும்? நான் இதை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க முதலமைச்சர் அவர்களே. அரசியல் நாகரிகம் என்பது ஒன்று இருக்குது. உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். ஒரு மனிதனை வீழ்த்த முடியல, இல்லை வேற எதாவது விமர்சிக்க முடியலை அப்படின்னா காழ்ப்புணர்ச்சி இருந்தால் நீங்கள் வேற ஏதாவது சொல்லி விமர்சிக்கலாம். முழுக்க முழுக்க உங்களுடைய சப்போர்ட்டில் தான் அந்த முக்தார் என்கிற பத்திரிகையாளர் இப்படிலாம் செய்துக்கிட்டு இருக்கிறார். போலீஸ் பாதுகாப்போடு அவருக்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு செய்து கொடுத்து இப்படிலாம் நீங்கள் பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா அதை அனுமதிக்க மாட்டீங்க. இது யாரை பேசினாலும் ஒன்று அப்படின்னு ஒரு தார்மீக பொறுப்பு, ஒரு அரசியல் தலைவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருந்திருக்கணும். ஏன் இல்லாமல் போச்சு? எப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரி தலைப்புகளில் வச்சு அவர் விவாதிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? இது அந்த ஊடகத்திலே ஒரு கூட்டம் எப்படி அதை அனுமதித்து விசிலடித்து ரசிக்குது? இதுக்கு ஒரு முற்போக்கு முகங்களை சொல்லிக்கிட்டு சமூக ஆர்வலர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போய் கூட்டமாக நின்னீங்கள் இந்த நபருக்கு. நீங்களாம் எங்கே இருக்கிறீங்க, எங்கே பதுங்கியிருக்கீங்க, அதை கேட்கணுமா இல்லையா? போன அத்தனை பேர் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஆகலை, நாளைக்கு உங்களெல்லாம் நாளைக்கு ஒருத்தர் பேசுகிறார், இந்த மாதிரியான விடயங்கள் பேசுகிறாருன்னா நிச்சயமாக நான் கடுமையாக அதை கண்டிப்பேன். யாரை பேசினாலும் இப்படியாக பேசுவது அரசியல் இல்லை அப்படின்னு கண்டிப்பேன். நாம் தமிழர் அப்படி செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை கண்டித்து பேசுவது தவறு அப்படின்னு பேசுவோம். சீமானே நாளைக்கு முதல்வராக இப்படியான விஷயத்தை செய்தார்னா இது 4ஆம் தர வேலை. இந்த 4ஆம் தர வேலையை செய்கிறதுக்காக நீங்கள் வரல சீமான். இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, அதை செய்ய. திரும்ப நீங்கள் இந்த திராவிட குட்டைக்குள்ளே விழாதீங்க அப்படின்னு கடுமையாக கண்டிக்கிறதுல ஒரு ஆளாக நான் இருப்பேன்.
அன்றைக்கி உங்கள் தரப்பு எப்படி இது விசிலடித்து ரசிச்சுட்டு இருக்குது, இது ஏற்க முடிகிறதா, இது சகிக்கக்கூடியதா? அது ஒரு நாளாந்தரமான பேச்சு, அதுக்கு பேர் பேட்டி, அதுக்கு பேர் ஊடகவியலாளர். இது எங்கே போய் நிற்கிறது, யார் கட்டுப்படுத்துவது என்ற கேள்வி இருக்குது. இந்த விடயம் வந்து ஒரு சமூகத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயம். நீங்கள் மைக் இருக்குது, கேமரா இருக்குதுன்னு எல்லாத்தையும் பேசி போட்டுட்டு இதுதான் ஊடகம், இது வந்து ஊடக பொறுப்பு, ஊடக சுதந்திரம் என்று சொன்னால், நாளைக்கு இது காக்கி சட்டைகள்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஏன் நீதிமன்றத்தில் நீதிமான்கள் வரைக்கும் இது நீளும்போது நீங்கள் என்ன எடுப்பீங்க? காவல்துறையில் ஒரு மனைவியை பற்றி ஒருத்தர் எழுதிட்டாருன்னா உடனே பாஞ்சி கைது செய்து கையெல்லாம் உடைச்சி உடம்பெல்லாம் உடைச்சி உட்கார வைக்கிறோம்ல. அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் தரப்பில் செய்கிறப்ப உடனடியாக வழக்கு செய்து பண்ணுறோம்ல. இப்படி அரசியல் தலைவர்களுக்கும் செய்வதற்கான ஒரு பொறுப்பு வரணுமா வரக்கூடாது அந்த கேள்வி இருக்குதுங்க. இது வந்து சகிக்க முடியாத ஒன்று. இது உண்மையிலே இது வந்து நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒன்று இருக்கிறதா, செயல்படுகிறாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது அவங்க பாடாது. எவ்வளோ கேட்டாலும் கடந்து போங்க கடந்து போங்கன்னு போயிட்டே இருக்குது. இப்போ கடந்து எங்கே வந்து நிற்கிறது பாராது அப்படின்னு தெரியுது இல்லை நமக்கு. அதை குறைக்கிறது கடந்து எங்கே வந்து நிற்கிறது அப்படின்றது அளவுக்கு தெரிகிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் சட்ட ரீதியாகன்றதை நம்ம பார்க்கலாம், அது வேறு விஷயம். பட் எல்லோருக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கும். நாளைக்கு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டது. சீமான் வந்து பார்த்துட்டு இவனுங்களெல்லாம் இப்படிலாம் திட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு யாரையோ ஒருத்தனை கூப்பிட்டு, நீங்கள் வந்து ஊடகவியலாளர் உங்களுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு கொடுத்துரும், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், செக்யூரிட்டி, மறைமுகமான நிதி உதவி வரும், நீங்கள் இறங்கி அடின்றப்ப அந்த நபர் வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன இப்படியாக வந்து ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசி பேசி ரொம்ப கொச்சையாக பேசி பேசி அவன் கேள்வி எதுக்கு இருக்கவன் பதில் சொல்கிறனோ இல்லையோ, நானே கேள்வியெல்லாம் கேட்டு திட்ட வேண்டியதெல்லாம் திட்டி தான் பேட்டு ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நபர் வந்து இதை செய்யும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இதுதான் நான் கேட்குறேன். மானஸ்தன் ஒருத்தர் இருப்பார் நம்ம இதில், மதிப்புக்குரிய கருப்பையா ஐயா அவர்கள், நியாய நீதி எல்லாத்தையுமே பேச இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இதை செய்யலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும். அவருக்கும் வந்து சீமான் மேலே ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி. எல்லா அரசியலுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு இப்படி இருக்காங்கன்னு இது தெரியல. அவருக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் விமர்சிங்க, சரி தவறு எப்படின்னு விமர்சிங்க. இப்படியாக ஒரு நபரை அனுமதிச்சுக்கிட்டு அவர் மூலமாக பேச வச்சுட்டு சந்தோஷிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் இல்லைன்னா போய் நீங்கள் ஆதரவு கொடுத்து முட்டு கொடுத்து ஆதரவு கொடுப்பீங்களா? நீங்கள் இது எங்கே போய் நின்றுட்டு இருக்குதுன்னா, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த அரசியல் எப்படி இருந்தது, அண்ணா காலம் வரைக்கும் எப்படி இருந்தது, அதுக்கு பிறகு எப்படி ஒரு நாதாரித்தனமாக போனது, அது அப்படி தான் சொல்லணும், வேறு எப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அண்ணா இருந்தபோது எப்படி இருந்தது அந்த அரசியல், காமராஜர் இருந்தபோது எப்படி இருந்தது அரசியல் அப்படின்னு சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விடயம். காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார், அவை முன்னவராக சி சுப்பிரமணியம் இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு பிரமுகராக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அனந்தநாயகி உள்ள இருக்கிறாங்க. எதிர்கட்சி வரிசையில் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறார். அண்ணாதுரை அன்னைக்கு வந்து விவாதத்தில் வந்து விலைவாசி உயர்வு பற்றி பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ணாதுரை அவர்கள் எடுத்து பேசும்போதே வந்து காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சி சுப்பிரமணியத்துக்கு கையால் சைகை சொல்லிடுறாரு, அவர் பேசிட்டு சுதந்திரமாக யாரும் குறுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவை முன்னவர் தான் எழுந்து குறுக்கிடணும். அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே 20 நிமிடம் அண்ணா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். வழக்கம்போல யாரும் கைத்தட்டலையா என்ன ஏதுன்னு தெரியல. சரி, கைத்தட்டலுக்காக ஏதாவது பேசி முடிக்கணும் இல்லை, அதுதானே அவங்க பாணி அப்படின்ற மாதிரி கடைசியாக உச்சக்கட்டமாக வந்து விலைவாசியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், குடும்பமாக குழந்தையா குட்டியா, குடும்பமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தனி மனிதராக இருக்கிறார், தனிக்கட்டையாக இருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். குடும்பம்னு ஒன்று இருந்ததுனாக்கா உங்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை விலைவாசி உயர்வை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கடைசியாக அந்த வார்த்தையை விட்டுட்ட உடனே கோபத்தில் உடனே வெடித்து எழுந்த உடனே டக்குன்னு அது வரைக்கும் காமராஜர் சிரித்து கொண்டே தான் இருக்கிறார். அண்ணாதுரை அப்படி சொன்ன உடனே ஒரு நிமிடமாக இருக்கும், முகம் மாறுகிறது, இருந்தாலும் நண்பர் என்ற முறையில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப காங்கிரஸ் கட்சியில் இந்த அனந்தநாயகி எழுந்து கடுமையாக அண்ணாதுரை அவர்களை கண்டித்து பேசி, அதுக்குத்தான் உன் மனைவியோட வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட வைக்கல, நீ எப்படி பெருந்தலைவர் காமராஜர் குழந்தை குட்டி இல்லை குடும்பம் இல்லை, நீ எப்படி நீ பேச முடியும், அவர் திருமணம் ஆகாத நபர்ன்றதை கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு உங்கள் மனைவி வயிற்றில் புழுப்பூச்சி கூட வைக்கலன்னு அண்ணாதுரை முகமும் மாறுது. அதுவரை சிரித்து கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் சடனாக முகம் மாறுகிறது. பட்டுன்னு அந்த நேரத்தில் அப்படியே எழுந்திருக்கிறாரு. நீ வான்னு சொல்லிட்டு அனந்தநாயகியை கை காமிச்சிட்டு அவருடைய அறைக்கு போகிறாரு. கடுமையான எச்சரிக்கை, அனந்தநாயகியை கடுமையாக திட்டுக்கிறார். என்ன பேச்சு பேசியிருக்கிற நீ அங்கே உள்ளார, என்ன நினச்சிட்டு இருக்கிற, அரசியல் வேறு இது வேறு. அவர் என்ன சொன்னார், சொன்னதுக்காக நீ அப்படி பேசலாமா? அவர் என்ன பேசினார்? இல்லை ஐயா, உங்களை தான் தப்பாக பேசியிருக்கிறாரு, கல்யாணமாவா நீங்கள் இருக்கிறீங்களே, சம்சாரி இல்லாமல் இருக்கீங்களே,
அதை அப்படி குத்தி காட்டி பேசுகிறப்ப என்னால் தாங்க முடியலன்னு. அதுக்காக அவர் சொன்னதில் என்ன தவறு இருந்ததா? அண்ணாதுரை பேசுனது தவறு இருக்குதா? கல்யாணம் ஆகாதவன் தான், தனி கட்டியாக தான் இருக்கிறேன், எனக்கு குடும்பத்துடைய கஷ்டம் இதெல்லாம் தெரியாது, இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறேன்னு. அதுக்கு நீ அப்படி பேசுறியே, நீ அண்ணாதுரையை பேசியிருந்தாலும் பரவாயில்ல, விமர்சனம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய மனைவி வயிற்றில் இப்படின்னு சொன்னது எந்த விதத்தில் இது நியாயம்? அவங்களுக்கு கேட்டிருந்தா எப்படி துடிச்சிருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க? இது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீ இப்படி செய்யலாமான்னு கடுமையாக திட்டுறாரு. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்னொருடைய பெண் குழந்தை இல்லை என்ற அந்த வலியை உணராமல் நீ இப்படி பேசியது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா இல்லையா? கடுமையாக கண்டிச்சோன்னே அவர் தன்னை மீறி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இங்கே என்கிட்ட கேட்காத, போய் அண்ணாதுரை கிட்ட கேளு போன்னார். அதன்படியே அனந்தநாயகி வந்து அண்ணாதுரை கிட்ட அவையில் வந்து நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி பேசியதற்காக என்று பேசியிருக்கிறார். அவை அரசியல் தலைவர்கள் இப்படியாக இருந்த இடம் தமிழ்நாடு. அண்ணாதுரை இருந்த வரைக்கும் இது ஓரளவுக்கு கடைபிடிக்கப்பட்டது, முழுதுமாக சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு. அதுக்கு பிறகு எங்கே மாறி இன்னைக்கு எங்கே வந்திருக்குது? பொதுக்கூட்டம் என்றாலே செல்வி ஜெயலலிதாவை கொச்சியாக ரெட்ட அர்த்தத்தில் பேசி பேசி விசில் வாங்கிறது, இப்படி தான் மாறி இருக்குது. அது இன்னைக்கு ஊடகத்துக்குள்ள பத்திரிகையாளர் என்ற போர்வையிலும் வந்து எங்கே நின்று தலைவிரிச்சு பேயாட்டம் ஆடுது. மிக கொச்சையாக சீமானுடைய மனைவியை பற்றி பேசி போட்டிருக்கிறார் முக்தார். அவர் போட்டதுக்கான நோக்கம் என்ன ஏது தெரியல. அவருக்கு ஏன் வந்து விமர்சனம் பண்ணணும், எதை விமர்சனம் பண்ணணும், எப்படி விமர்சனம் பண்ணணும்? அவருக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. நாளைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்பா அப்படிப்பட்டவரா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுமா தோணாது? அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ந்து ஆளாகும்போது தன்னுடைய அப்பா இப்படிலாம் பேசியிருக்கிறாரா அப்படின்னு அந்த பெண்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலை தரும். மனைவி பார்க்கும்போது வீட்டில் இப்படிலாம் பேசுவது சரியான்ற அந்த மனைவிக்கு எவ்வளோ மன உளைச்சல் தரும். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுக்காமல் ஊடகம்னு செய்து இறங்கிட்டு இருக்கிறது யாருக்காக அப்படின்னு பெரிய கேள்வி இருக்குது. இந்த அரசியல் தலைவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மூத்தவர்கள் கூட பழைய காலத்தில் எப்படிலாம் இருந்தது, தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட தவறிய வார்த்தைகள் கடுமையாக வந்து விட்டால் எம்ஜிஆர் அந்த மாதிரி பல முறை செய்திருக்கிறார். கருணாநிதி அவர்களும் கூட ஒரு முறை வந்து எம்ஜிஆருக்காக இந்த மாதிரி பேசின பழைய கதைகள்லாம் இருக்குது. விமர்சனம் பண்ணுங்க, கொச்சியாக தாக்கிடாதீங்க அப்படின்றதுலாம் பேசுனது இருக்குது. இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிற்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இது உங்களுடைய அனுமதி இல்லாமல், உங்களுடைய அனுசரணை இல்லாமல், அல்லது உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏதோ ஒன்று உங்களை சுற்றி இருக்கிற ஒரு வட்டம் அவரை அனுமதிக்குது, அவரை அங்கீகரிக்கிறது, அவருக்கு ஆதரவாக இருக்கிறது, அவருக்கு பக்கபலமாக இருக்கிறது, பின்புலமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு கன்மன், போலீஸ் பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வரைக்கும் கொடுத்து இப்படி கொச்சியாக பேசுறதுக்கு தான் வச்சுருக்கீங்களா? என்ன பெரிய சோசியல் இதில் சமூக பிரச்சனை, மிகப்பெரிய ஊழல்லாம் கொண்டு வந்துட்டு அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா? விமர்சனங்கள் பத்திரிகையாளர்ன்றதுலேயும் விமர்சனம் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவரை மாதிரி நிறைய ஊழல்களை கொண்டு வந்து வெளியில் பேசி அவருக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இருக்குது, அதனால் கொடுத்துருக்கீங்களா? சும்மா ஒரு நாள் போயிட்டு அது டிவி சேனலுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஒரு முறை, நாம் தமிழர் கட்சின்றதுக்காக வேண்டி 2 போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு 24 மணி நேரம் சுழற்சி முறையில்னாக்கா என்ன தேச விடுதலை என்ன பங்கெடுத்துக்கிட்டாரா? எதுவும் இல்லை. காரணம் சீமானை திட்ட வேண்டும், அவருக்கு அதுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கணும், அதுக்கு ஒரு நம்பிக்கையை அவருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த காலகட்டத்தில் நடக்கின்றதை நம்ம வருத்தப்படணும், வேதனைப்படணும், வெக்கப்படணும். உண்மையிலே இது வந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் மேலே நாகரிகமான அரசியல் நடத்துவார் அப்படின்னு தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். வாரிசு அரசியல்னாலும் கூட அந்த கட்சியில் வந்து பாடுபட்டு ஒரு நிலைக்கு வந்தவராகத்தான் நம்ம பார்க்குறோம். இப்படிலாம் நாலாந்தர ஆட்களை வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த மாதிரியான நபர்களை பேச வச்சுக்கிட்டு, சீமானை அவனே இவனேன்னு பேசக்கூடிய அந்த கூட்டத்தை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அரசியலை செய்யாதீர்கள், அனுமதிக்காதீர்கள் என்றதை நம்ம அதன் மூலமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. தனிப்பட்ட விருப்பு நீங்கள் விமர்சனங்கள் அது வேற விஷயம். இப்படி குடும்பத்தை இழுத்து பேசி அரசியலாக்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறது தவறு. நாளைக்கு காலம் மாறும், இது உங்களுக்கும் நடக்கும், தெருவாக நடக்கும். அது நடந்துடக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் இது தவறுன்றதை தான் நம்ம சுட்டி காட்டுறோம் அவருக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு. நம்ம அடுத்த இன்னொரு விடயத்துக்கு வரோம். இவ்வளவு தொடராக ஒரு பெரிய சிக்கல், பெரிய ஒரு இதற்குள்ளாகவே கருஞ்சட்டை தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பையன்கள்லாம் உட்காந்துட்டு சீமான அவனை இவனை ஒத்தை கொத்த வர சொல்லி உட்காந்துருக்கிறப்ப பெருந்தலைவர்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பார்க்கறது வேதனையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. ஏன்னா சுபவீர பாண்டியன்னு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர், இல்லை குளத்தூர் மணி தொடர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பையன் பேச சொல்லி சீமான் அந்த மாதிரி உட்காந்து பேசி ரசிச்சுட்டு இருக்கிறாருனாக்கா அதை வந்து கண்டிக்கக்கூடியது. அது நாகரிகமான ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுக்கணும்.
இந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த கருஞ்சட்டை தோழர்கள் எல்லாம் இருக்கும்போது தான் இன்னொரு அரசியல் இப்படியாக பாய்ஞ்சி சீமன் மேலே விழுந்துட்டு இருக்கும்போதே இன்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, வரவேற்கக்கூடிய ஒரு அறிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு, அடுத்தது பஞ்சமி நில மீட்பு, இது ரெண்டுக்கும் பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை மார்ச் 1ஆம் தேதி பெரிய பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டத்தோடு தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, இந்த இந்தியா முழுக்க நாங்கள் தான் விளைவிச்சிருக்கோம், நாங்கள் தான் ஏற்றுமதி செய்திருக்கிறோம்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம், சமூக நீதிக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிற இவங்க, பீகாரில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிட்டு அறிக்கைலாம் வெளியிட்டு வந்துடுச்சு, இப்போ வெளியில் வந்துடுச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு. ஆந்திராவில் அறிவித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் அறிவித்து ரிசல்ட் வந்துடுச்சு. இன்னும் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுப்போம் அப்படின்னு. இப்போ மாநில அளவில் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் முன்னோடின்னு சொல்லக்கூடிய திமுக அரசு இன்று வரை மத்திய அரசு மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்குது. மத்திய அரசு தான் கணக்கெடுக்கணும், அதுக்கு கீழே இங்கே வந்து ஒத்துவதக்கூடிய அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ தெலுங்கானா வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, தெலுங்கானா முதலமைச்சர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் எப்படி அதை எடுத்து நடத்த முடியுது, அறிவிக்க முடியுது? ஆந்திராவில் எப்படி அது நடத்த முடியுது? பீகாரில் எப்படி அது சாத்தியமாச்சு? அப்போ அந்த முதலமைச்சர்களுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை உங்கள்கிட்ட இருக்குதா? அவர்களுக்கெல்லாம் தனித்தன்மை இருக்குது, எடுத்துட்டாங்க, உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அவர்கள்லாம் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அதனால் எடுத்துட்டாங்க, நான் இந்தியாவுக்கு உள்ள மோடிக்கு கீழே இருக்கிற என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவிலேயே முதலாக திமுக எடுத்திருந்தால் அது பெரியாரை பேசி செய்யக்கூடிய இந்த அரசியலுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அரசியல். கடைசியாக எங்கே வந்து நிற்குது? மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்க தொடங்கி பெரியார் அரசியல் பேசாத மண்ணில் இதெல்லாம் சாத்தியமாயிட்டு இருக்கு. முதலமைச்சர் அவர்களே, பெரியார் அரசியல் பேசாத, பெரியார் கால் பதிக்காத, பெரியார் இப்படியான அரசியலை முன்னெடுத்துட்டு போகாத மாநிலங்களில் அந்த சமூக நீதி என்பது இன்றைக்கி சாத்தியமாயிருக்கு. சாதி வாரி கணக்கெடுத்து யார் எவ்வளவு இருக்கிறாங்க சொல்லி போயிட்டு இதுக்கு மேலே அந்த இடஒதுக்கீடு பிரிக்கிறத பற்றி முன்னெடுத்துட்டு போகிற ஒரு அரசியல் அந்தந்த மாநிலங்களில் இன்றைக்கி செய்ய தொடங்கி இருக்கிறப்ப தமிழ்நாடு அரசு நீங்கள் முதன்மையாக செய்கிறத விட்டுட்டு இன்னும் மோடி தான் எல்லாத்துக்கும் மத்திய அரசு, எல்லாத்துக்கும் மோடி அரசுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது ஏற்புடையதா? இதை கண்டிக்கும் விதமாக இதை சாத்தியப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி நாம் தமிழர் கட்சி வருகிற 1ஆம் தேதி அடிச்சிருக்குது, இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்குது. அடித்து இறங்குறாங்கன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் அர்த்தம். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்றப்ப மற்ற மாநிலங்கள் சாத்தியமாக இருக்கிறப்ப ஏன் இல்லை? பேரணியினுடைய குரல் தமிழ்நாடு முழுக்க இது ஒலிக்கும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பஞ்சமர் நிலம் மீட்பு 12 லட்சம் ஏக்கர். முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட அடிக்கடி திருமாவளவன் அவர்கள் போய் அந்த கோரிக்கை மனு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கருணாநிதி அவர்கிட்ட கொடுத்தாரு, இப்போ இவர் வந்தோடனே இவர்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்தாரு. இந்த பஞ்சமர் நிலம் என்ன ஆணுச்சு? 12 லட்சம் ஏக்கர் பிரிட்டிஷ் அரசு இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்து, நிலம் இல்லாமல் போவதால் தான் இவர்கள் இன்னும் இந்த அடிமை வேலை செய்கிறார்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணி கொடுக்கப்பட்ட நிலம் அது. செட்டில்மெண்ட் லேண்டு. ஒரே ஒரு உத்தரவில் வந்து இவங்க வந்து தள்ளி தூக்கி போட்டு அது போயிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு உத்தரவு தான். அதில் வந்து அறிவாலயமே அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது வேற விஷயம். அது உண்டா இல்லையான்றதை அப்புறம் பார்த்துப்போம். இந்த அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய சுமார் 7000 ஏக்கர் நிலத்தை பல ஆண்டு காலமாக 100 ஆண்டு காலம் மேலத்துக்கு மேலே ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ கோயில் நிலத்தை நாங்கள் மீட்டு இருக்கிறோம். 7000 ஏக்கரை மீட்டு இருக்கிற இந்த திமுக அரசு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்தை ஏன் நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் ஒரு 10 ஏக்கர் கூட மீட்டு தரல அப்படின்ற கேள்வி பல முறை ராவணாவிலையும் வச்சுருக்கோம், பலதுலேயும் வச்சுருக்கோம். உண்மையிலே பெரியாரிஸ்ட்டுகள் இதற்கு தான் வந்து போராடணும். இதற்காக தான் ஒன்று சேர்ந்து இந்த பெரியாரிஸ்ட்டுகள்லாம் இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது பெரியாருடைய கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிறது, அதனால் இதுக்காக நான் வந்து போராடுறேன்னு இந்த பெரியாரிஸ்ட்டுகள்லாம் கருப்பு சட்டை மாட்டிக்கிட்டு வீரமணி, கொளத்திருமணி, கோவை ராமகிருஷ்ணன், இன்னும் சொன்ன திருமாவளவன் உள்பட எல்லாம் சேர்ந்து இதற்காக தான் நீங்கள் போராடி இருக்கணும் இந்த மக்களுக்காக. ஆனால் பேருக்கு மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பெரியார் என்ன செய்தார் தெரியுமான்னு நீங்கள் பேசிட்டு இருக்கிற நீங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த பஞ்சமர் நிலம் மீட்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் இது வந்து நெருக்கடி கொடுக்க மாட்டார் இந்த அரசு. ஏன்னா இது வந்து அப்படியே நோகாமல் பூ மாதிரி வச்சுக்கிட்டணும்னு பார்க்குறாரு தோழர் திருமாவளவன். முதலமைச்சருக்கு வந்து எந்த நெருக்கடியும் வந்துடக்கூடாது, பூ போல நம்ம பாதுகாத்துட்டு இருக்கணும், அவரை நெருக்கடி கொடுக்காமையே வச்சுட்டு இருந்தால் நம்மளை நல்லபடியாக நடத்திட்டு இருப்பாருன்னு அவர் நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனால் அவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. இந்த பஞ்சமர் நிலம் எதுக்கு கேட்டால் கேட்போம், இல்லைன்னா இருக்கட்டும், அப்படி அரசியல் இந்த மாதிரி நினைக்கிறாருன்னு தெரியல. இப்போ கடைசியாக வந்து இந்த இடத்துல சீமான் கையில் எடுத்திருக்கிறார் இந்த போராட்டத்தை. இது என்னென்னா
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதி வேண்டிய போராட்டம். இது அபகரிக்கப்பட்ட நிலம், வலுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டது. அதிகாரம் இல்லாமல் போன அந்த மக்கள்கிட்ட ஏய்த்து மிரட்டி ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சமாக பணம் கொடுத்து ஏதோ ஒரு விதத்தில் மாற்றி, இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் டாக்குமெண்ட்டே மாற்றி கையில் எடுத்துக்கிட்டு இப்படியாக வச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிற நிலங்கள் மட்டும் 12 லட்சம் ஏக்கர். இதை பெற்று தருவதில் பின்னாக்கி நாம் தமிழர் கட்சி களமிறங்கி இருக்கிறது, போராட தொடங்கி இருக்கிறது. இதுவும் இந்த திமுக அரசுக்கு எதிராக, ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக. இந்த 2 போராட்டத்துக்கும் உண்மையிலேயே பெரியாரிஸ்டுகளும் தோழர் திருமாவளவன் உள்ளிட்ட எல்லோரும் கை கொடுக்கணும், கை கோர்க்கணும். இதுதான் விஷயம். அதில் இப்போ இந்த மாதிரியான ஒரு பேரணியை, ஒரு பொதுக்கூட்டத்தை பெரியாரிஸ்டுகளும் தோழர் திருமாவளவனும் நடத்துவார்கள். ஏன் நம்ம திருமாவளவன் தோழரை சொல்கிறோம்னா தப்பாக சொல்லலை, பஞ்சமர் நிலை மீட் பண்ணுறதுக்கு அவர் அதீத அக்கறை இருக்கிறது. அந்த மக்களுக்கான அரசியல்னு சொல்லி தான் அவர் வந்தார். அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலம் அத்தனை லட்சம் ஏக்கர். கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவங்க எப்படி இன்னைக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு. அத்தனையும் பிடுங்கப்பட்டிருக்கிறது. அதை வாங்கி தரக்கூடிய முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தோழர் திருமாவளவன். அவர் எல்லோரையும், அவர் முன்னே வந்து இருந்துக்கிட்டு எல்லோரும் இதுக்குள்ளே வாங்கன்னு அவர் நிர்பந்தம் பண்ணியிருக்கணும், நெருக்கடி கொடுத்துருக்கணும், செய்யலை. இப்போ இப்படி மாறிடுச்சு தலைகீழாக. சீமான் களத்தில் இறங்கி இருக்கிறாரு. முடிந்தால் நீங்கள் எல்லோரும் கருஞ்சட்டை தோழர்களும் நீலச்சட்டை தோழர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க, இல்லைன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்க. ஆனால் இந்த அரசுக்கு எதிரான ஒரு நெருக்கடி போராட்டமாக அது இருக்கும். தமிழ்நாடு மக்கள் இனியும் இப்படி ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. இது தொடர்ச்சியாக இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கு இந்த அரசுன்றதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த போராட்டம் என்பதை முதல் கட்டமாக நான் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. தொடர்ந்து அதை பற்றி ஒரு விவாதத்தை முன்னெடுக்க இருக்கிறது ராவணா வழியாக. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.